ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமதி ஹோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரே ஒரு பொருளை வச்சு இத்தனை திங்ஸை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். என்னென்ன திங்ஸ்னால், நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய, கிச்சன்லேயோ பாத்ரூம்லேயோ யூஸ் பண்ணக்கூடிய குழாங்க, அப்புறமேட்டுக்கு பூஜை பாத்திரம், அப்புறம் சிங்க்கு, அப்புறம் கிச்சனில் இருக்கக்கூடிய டைல்ஸு, அப்படி இல்லைன்னா பாத்ரூம் டைல்ஸு, இல்லைன்னா எந்த டைல்ஸ் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு பொருளை வச்சு மட்டும் க்ளீன் பண்ண போகிறோம். அது என்ன பொருள்னு பார்த்தோம்னா சபீனா தான். இந்த சபீனா பட்ஜெட்டாக ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நிறைய குவான்டிட்டி நிறையாவே இருக்கும். அதை வச்சு நம்ம இவ்வளோ பொருளையும் நல்லா அழகாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த சபீனாவை எப்படி யூஸ் பண்ணலான்னா, நம்மளுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எடுத்துக்கிட்டு அதை ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் பேஸ்ட் பதத்துக்கு இது பண்ணிவிட்டு, நம்ம எங்கே க்ளீன் பண்ணணுமோ அது மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டாவே போதும். அது சூப்பராக க்ளீன் ஆகிடும். பாருங்கள், இந்த குழா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு விட இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சிங்க்கு. நம்ம சிங்க்கு எவ்வளோ தான் தேய்ச்சாலும் சரி, அங்கே இந்த மஞ்சள் கரை அங்கங்கே இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வழவழப்பு தன்மை அப்படியே இருக்கும். அதுக்கு நான் சபீனா தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சபீனாவை போட்டு ஃபுல்லாத்தையும் நல்லாவே தேய்ச்சி விட்டுட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்தோம்னா நல்லா பளிச்சுன்னு அழுக்கே இல்லாமல் சிங்க்கு க்ளீன் ஆகிடும். அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பூஜை பாத்திரம் தான். இதை எந்த லிக்யூடும் தேவையில்லை, வேறு எந்த ப்ராடக்ட்டும் தேவையில்லை. ஒன்லி சபீனா மட்டுமே போதும். அது அப்படி இல்லைன்னா கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அப்படி புளி இல்லைனாலும் சபீனா மட்டுமே போட்டு தேய்ச்சாவே நல்லாவே பளிச்சுன்னு விட்டுடுது. இது கொஞ்சமாக ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு கழுவிட்டு மற்ற இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களே. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்ல, லைட்டாக போட்டு தேய்ச்சாவே போதும். நல்லாவே அந்த பழைய இது இருக்கிறதுக்கும் இப்போ க்ளீன் பண்ணதுக்கும் நல்லாவே க்ளீன் ஆகுது. நல்லாவே வித்தியாசம் தெரியுது. இப்போ நான் ஃபுல்லாகவே நல்லா கழுவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு கழுவிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னுட்டு. சப்போஸ் உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டுட்டு இந்த சபீனாவை யூஸ் பண்ணலாம். அது போல் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னுட்டு. அடுத்து என்ன க்ளீன் பண்ண போகிறோன்னா, நம்ம ஸ்டீல் பாத்திரம் நிறையவே யூஸ் பண்ணுவோம். அதில் மோஸ்ட்லி பூரி சுடும்போது ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் ஊற்றி நம்ம சுட்டு எடுத்தோம்னா அந்த பின்னாடி அப்படியே அந்த எண்ணெய் பிசுப்பு ஒரு மாதிரியாக கலர் ஆகிடுது. அது நார்மலாக போட்டு தேய்ச்சாவே போகவே போகலை. அதுக்கு இந்த சபீனாவை யூஸ் பண்ணி நம்ம தேய்ச்சி நல்லாவே தேய்ச்சி எடுத்தோம்னா இது போல் கரையெல்லாம் நல்லாவே பளிச்சுன்னு போயிடுது. இது மட்டும் இல்லை, நம்மளோட டிஃபன் பாக்ஸு, பசங்களுக்கு கொடுத்து அனுப்புகிற டிஃபன் பாக்ஸில் ஓரத்துலலாம் அப்படியே கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக பதிஞ்சிட்ருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த சபீனாவை யூஸ் பண்ணாவே போதும். நல்லாவே க்ளீன் ஆகிடுது. பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா, கிச்சனில் பின்னாடி இருக்கிற டைல்ஸில் எண்ணெய் கரை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கிற மாதிரி இருக்கும். அது போலெல்லாம் தேய்க்கவே தேவையில்லை. நம்ம லைட்டாக இந்த சபீனா பவுடரை தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே தொடச்சி எடுத்தாலே போதும். அந்த கிச்சனில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசுப்பு நல்லாவே க்ளீன் ஆகிடும். அந்த பிசுப்பு தன்மையே சுத்தமாக இல்லாமல் இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.